ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய பேர் வந்து 12th ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணணும், ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ப்ரௌசரில் டிஜிஇ அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு dg.tn.gov.in அப்படிங்கிற லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வரும், அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜஸ்க்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அண்டு ஃபஸ்ட் இயர் அரியர் மார்ச் 2026 ஆன்ட்ரஸ்கிரிப்ட் ஸ்கேனர்டு காப்பி டவுன்லோட்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணது எக்ஸாம் ரோல் நம்பர், ஸோ உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் போடுங்க. கீழே டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் போடுங்க, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டேட்டு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இயர் போடணும், அதுக்கடுத்து மந்த்து போடணும். இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஹைஃபன் போடுங்க, ஸ்லாஷ் போடாதீங்க சரிங்களா. அதை வந்து போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நேற்று வரைக்கும், அதாவது 5ஆம் தேதி டைமில் பார்த்தீங்கன்னா +2க்கு பாட்னி, சுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜியாகிரஃபி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 11க்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஜியாகிரஃபி, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் +2க்கு ஹோம் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸு, பேசிக் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அதேமாதிரி ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, நர்சிங்கு, டெக்ஸ்டைலு, ட்ரெஸ் டெக்னாலஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வரல சார், இந்த 5ஆம் தேதியிலேயே என் சப்ஜெக்ட் நான் போட்ட சப்ஜெக்ட் வரலாம், 6ஆம் தேதியும் வரல அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட அப்டேட்டும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் சரிங்களா. இங்கே வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், நியூ அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகும். அதில் டேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான டேட், அதாவது 5ஆம் தேதிக்கான டேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 6/6 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு 7ஆம் தேதி அப்டேட் பண்ணாங்க அல்லது ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 2 ஃபார்மும் இருக்குது, ரீடோட்டலுக்கான ஃபார்மு, அதுக்கடுத்து ரீவேல்யூஷனுக்கான ஃபார்ம் இருக்குது. ரீடோட்டல் அப்படின்னா எனக்கு மார்க்கில் குறையுது அப்படின்னா நீங்கள் ரீடோட்டல் பண்ணிக்கலாம். அதாவது 70 மார்க் போகிற இடத்துல 60 போட்டுட்டாங்க, 50 போட்டுட்டாங்க, உள்ளார எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, டோட்டல் கூட்டி பார்த்தா 70 வருது, ஆனால் வெளியில் எனக்கு மார்க்ஸ் 50 60 தான் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் போடுங்க. இல்லை எனக்கு வந்து நான் சரியாக எழுதியிருக்கேன், 5 மார்க் கொஷின் நல்லா எழுதியிருக்கேன், 5 பாயிண்ட்டும் சரி, ஆனால் எனக்கு 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கொஷினுக்கு எனக்கு திருத்தவே இல்லை, திருத்தினாலும் அது வந்து மார்க் கொடுக்கணும், இருந்தாலும் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம். ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் வெப்சைட்டில் ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கூட கிராஸ் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். ஸோ இதிலே வந்து டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டு பாருங்கள், 5லேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்துங்க. அதே போல் இதுவும் ரீவேல்யூஷனுக்கான ஃபார்ம். ஸோ இது வந்து ரீவேல்யூஷனுக்கான ஃபார்மு. ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ இது வந்து ₹505 ரீவேல்யூஷனுக்கான அமௌண்ட்டு. அதே வந்து ரீடோட்டலுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹205 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். பயாலஜிக்கு மட்டும் ₹305 நம்ம இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.